ப்ரோ. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு கண்ணீரோட போலான்னு நினைச்சேன். இப்ப செகண்ட் ஹாஃப் பார்த்த அப்புறம் ஆனந்த கண்ணீரோட வரும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு படம். நல்ல படம், தரமா இருக்கு. ஸோ ஃபிளாப்னு நினைச்சேன், பட் ஹிட். அவரோட கெரியர்ல ஒன் ஆஃப் த ஹிட் படம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்கு. த்ரிஷாக்கும் அஜித் சாருக்கும் இருக்கிற லவ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க பழைய படத்துல நம்ம பார்த்திருப்போம் கிரீடம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு பிளஸ் என்னன்னா, டிஏஜிங் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல, அஜித் சாரை வந்து அவள் ஒருவாளா காதல் மன்னன் பார்த்திருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லவ், அந்த ஒரு விஷயத்தெல்லாம் இதுல காமிச்சிருக்காங்க. காதல் கோட்டையில கண்ணாடி போட்டுட்டு இருப்பாரு பாருங்க, அந்த ஒரு இது மாதிரி சாமிங்க தலையோட லவ் பார்க்கலாம் இந்த படத்துல. அவ்வளவு சூப்பரா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பார்க்கும் போதே முடிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான் ஃபிளாப் அப்படின்னு நினைச்சேன். செகண்ட் ஹாஃப் செம்ம சாட்டிஸ்ஃபைடு. ஒரு வாட்டி தான் இந்த படத்தை நான் மொக்க படமா இருந்தாலும் பார்த்தல, அதாவது வலிமை கூட 2 வாட்டி பார்த்தேன். பட் இந்த படம் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு என்னடா இது குப்பையா எடுத்து வச்சிருக்காங்கன்னு. செகண்ட் ஹாஃப் பார்த்தா இன்னும் 2 வாட்டி பார்க்கலான்னு இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அஜித் சாரோட சீன் வந்து செகண்ட் ஹாஃப் தலைவன் பின்னி எடுத்துட்டாரு. மாசு. நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அவர்கிட்ட எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. கன்னு, காரு, அது இதுன்னு அடிச்சு. ஆனா எந்த இடத்துலயுமே வந்து ஒரு 10,000 பேரை வெட்டுறது, 20,000 பேரை சுடுறது அதெல்லாம் இல்ல. தரமா பண்ணிருக்காரு. வேற லெவல்ல பண்ணிட்டாரு தலை. சோ அனிருத் பிஜிஎம் பின்னிட்டாரு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. லியோ அளவுக்கு வந்து சாங்ஸ் இல்ல, ஆனா பிஜிஎம் வந்து இருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. இல்ல அவரு இதுக்கு முன்னாடி விவேகம்லாம் கூட 1.5 வருஷம் கேப் விட்டு இருந்தாங்க. நிறைய படம் 1.5 வருஷம் எல்லாம் கேப் இருந்தது. வரலாறுலாம் எடுத்து அதுக்கப்புறம் கூட பார்த்தோம்னா ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சுதான் வந்து 2 வருஷம் கிட்டத்தட்ட. சோ இந்த கேப் அப்படிங்கிறது இருந்தாலுமே படம் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிருச்சு. சோ நல்ல சூப்பரா பண்ணிருக்காரு. அவருடைய கம்ஃபர்ட் ஜோன் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் ஒரு மெச்சூர்டான கண்டென்ட் தரேன் அப்படின்னு பண்ணிருக்காரு. மகிழ் திருமேனி சார் உண்மையா வந்து தமிழ் சினிமாவில மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஜெம். அவரெல்லாம் வந்து பெரிய லெவல்ல நம்ம வைக்கணும். லோகேஷ் கனகராஜ் சாரை பேசுற அளவுக்கு வைக்கணும். தடம் வந்த அப்புறமே பேசியிருக்கணும். பட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு இன்னும் நம்ம அவருக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் தரலாம். 6 அறிவை பயன்படுத்தி படம் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. 10க்கு ஒரு 9 கொடுக்கலாம். நம்ம அஜித் ஃபேன்ன்றதுனால 10 கூட கொடுக்கலாம்னு வச்சுக்க. ஆனா ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா ஒரு ஹானஸ்டா சொல்லணும்னா 10க்கு ஒரு 9 தரலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு இதுவாதான் இருந்தது. பட் அதை ஈடுகட்டும் செகண்ட் ஹாஃப். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.